நீங்க இந்த ஒரு முருகன் கோவில் போனா உங்க தலைவிதியே மாறும்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றேன், முழுசா கேளுங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம வந்திருக்க பிளேஸ் ஆண்டார் குப்பம்ல இருக்க முருகன் கோவில் தாங்க. நீங்க இந்த கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் சொல்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோவிலுக்கு நீங்க போகணும்னு நினைச்சாலே கண்டிப்பா உங்களுக்கு தடங்கள் வருமா? எனக்கும் வந்தது. என்னன்னு சொல்றேன், முழுசா பாருங்க. இந்த கோவிலோட சிறப்பு அம்சமே முருகன் தன்னோட 2 கையையும் அவரோட இடுப்புல வச்சு காட்சி கொடுத்துட்டு இருப்பாரு. அதுதாங்க. அது மட்டும் இல்லைங்க, காலையில சிறுவனாகவும் மதியம் வாலிபராகவும் மாலை பொழுதுல முதியவராகவும் அலங்காரம் பண்ணுவாங்களா இவருக்கு. அதோடு இல்லாம இந்த கோவிலுக்கு போறவங்களோட தலைவிதி எல்லாமே நல்லபடியா மாற்றி அமைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அது ஏன்னு சொல்றேன் கேளுங்க. முருகன் பிரம்மா கிட்ட தன்னோட பக்தனோட தலைவிதியை நீங்க எவ்வளவு மோசமா எழுதியிருந்தாலும் சரி, ஆனா அவன் இந்த கோவில் வந்தானா அவனோட தலைவிதியை நீங்க நல்லபடியா மாற்றி அமைக்கணும்னு சொன்னாராம். முருகன் பிரம்மா கிட்ட ஏன் இந்த விஷயத்த சொன்னாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு வந்து தடங்களை சொல்றேன் கேளுங்க. எங்களுக்கு இங்க இருந்து அங்க போற வரைக்குமே மழை தாங்க. ஹைவேல ஒண்ணுமே தெரியலங்க எங்களுக்கு. எங்களால இன்னைக்கு அங்க போகவே முடியாதுன்னு நினைச்சிட்டோம். ஆனா அவர் மேல வார்த்தை போட்டு வண்டி விட்டாச்சுங்க. இது இயற்கையா இல்ல முருகரோட சோதனையான்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒண்ணுங்க.